Hello everyone, welcome to Saipedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with content and language integrated learning CLIL. Topic from English language teaching. CLIL அப்படின்னா என்ன? Content and language integrated learning. இந்த approach இந்த மெத்தட் ஆஃப் லேர்னிங் பாத்தீங்கன்னா டூயல் ஃபோக்கஸ்டு எஜுகேஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. டூயல் ஃபோக்கஸ்டுனா என்ன? ஒரு சப்ஜெக்ட கத்துக்கும் போதேமோ செகண்ட் லாங்குவேஜ் மூலமா அந்த சப்ஜெக்ட கத்துக்கிறது. சோ செகண்ட் லாங்குவேஜையும் நம்ம கத்துக்கிறோம், த்ரூ தட் பர்டிகுலர் ஒரு சப்ஜெக்டையும் கத்துக்கிறோம். அதனாலதான் டூயல் ஃபோக்கஸ்டு எஜுகேஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அப்ரோச் மூலமா ரெண்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இந்த CLIL அக்ரானிமிய காயின் பண்ணது யூரோப்ல 1994ல. ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் லாங்குவேஜ் இல்லைன்னா ஃபாரின் லாங்குவேஜ் மூலியமா சப்ஜெக்ட் மேட்டர்ஸ கத்து கொடுக்கறதுக்காக உருவானதுதான் இந்த அப்ரோச். இந்த அப்ரோச் மூலியமா மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மேட்டரை செகண்ட் லாங்குவேஜ் இல்லைன்னா ஃபாரின் லாங்குவேஜ் மூலியமா கத்து கொடுக்கறது. இந்த CLIL பிளெக்சிபிளான ஒரு அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. சோ டிஃபரெண்ட் கான்டெக்ஸ்டுக்கு இந்த மெத்தட யூஸ் பண்றாங்க. இந்த மெத்தட் ரொம்பவே பிளெக்சிபிள், அட்ஜஸ்டபிள் அப்படிங்கறதுனாலதான் சஸ்டைனபிளான ஒரு அப்ரோச்சா இருக்குது. இதனுடைய தியரட்டிக்கல் பேசிஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவும் டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கக்கூடியது. சோ கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் லேர்னிங் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஈஸியா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய, டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தெரியாமையே யூஸ் பண்ற ஒரு மெத்தட். ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங்குவேஜையும் கத்துக்கிறோம் அண்ட் தென் ஒரு சப்ஜெக்ட் மேட்டரையும் கத்துக்கிறோம். சோ வெவ்வேறு என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான பிராக்டிசஸ இந்த மெத்தட் மூலமா ஃபாலோ பண்றாங்க. டிஃபரெண்டான மாடல்ஸ அப்ளை பண்றாங்க, டிஃபரெண்டான வெரைட்டி வேஸ் இதுல யூஸ் பண்றாங்க. சோ இத பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்னே சொல்லலாம். டிஃபரெண்ட் பிளேசஸ்ல இருந்து வர்ற பீப்புள் ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை பர்டிகுலரான செகண்ட் லாங்குவேஜ் ஆர் ஃபாரின் லாங்குவேஜ்ல கத்துக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தட்ல லாங்குவேஜ் டீச்சர்ஸ் உடைய ரோல் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ரோலா இருக்குது. லாங்குவேஜ் டீச்சர்ஸ் லாங்குவேஜ கத்து கொடுப்பாங்க அண்ட் அட் த சேம் டைம் கண்டென்ட் டீச்சர்ஸ்க்கு அவங்க சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. சோ ஸ்டூடெண்ட் கண்டென்ட்ட செகண்ட் லாங்குவேஜ் மூலமா கத்துக்கலாம். இதனால அவங்களுக்கு அவங்களுடைய மதர் டங் யூஸ் பண்றது ரெடியூஸ் ஆகும். இந்த டெக்னிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா செகண்ட் லாங்குவேஜ ஈஸியா ஒரு பாசிட்டிவ் வேல கத்துக்கலாம் அப்படிங்கறதுனால. அண்ட் CLIL அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கட்டிங் எட்ஜ் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. கட்டிங் எட்ஜ் மெத்தட் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக் தான். இந்த டெக்னிக்ல புது புது விஷயங்களை ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பாங்க. சோ அதனாலதான் CLIL அப்படிங்கறது ஒரு கட்டிங் எட்ஜ் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு மோட்டிவேட்டடாவும் டைனமிக்காவும் கத்து கொடுக்கறதுக்கு இந்த அப்ரோச் யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த அப்ரோச் மூலியமா பேசிக்கான ட்ரெடிஷனல் ஸ்கூல் கரிக்குலம்ல இருந்து வித்தியாசப்பட்டு இன்னும் அதிகமா கத்துக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அண்ட் CLIL அப்படிங்கிறது இன்னோவேட்டிவான அப்ரோச் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். லாங்குவேஜையும் கத்துக்கிறோம் அண்ட் அட் த சேம் டைம் சப்ஜெக்ட் கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த மெத்தட் மூலமா கண்டென்ட் பேஸ்டு நாலேஜ் செகண்ட் லாங்குவேஜ்ல நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இந்த மெத்தட யூஸ் பண்ணி டீச்சர்ஸ் அவங்களுடைய லெசன்ஸை எடுக்கும் போது நிறைய டிஃபரெண்டான இஷ்யூஸ், நியூ வேஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி டே டு டே டீச்சிங்ல இந்த மெத்தட் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியாமையே நிறைய டீச்சர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கா கண்டென்ட் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் மேட்டரா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா CLIL மெத்தட்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் லாங்குவேஜ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜா இங்கிலீஷை யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ஜெக்ட் மேட்டர்ஸ அவங்களுடைய மதர் டங்க்ல எக்ஸ்பிளைன் பண்ணாதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். செகண்ட் லாங்குவேஜ்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் அவங்க யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டீச்சிங்ல இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் ரெண்டுமே ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக லாங்குவேஜ நம்ம யூஸ் பண்றோம் அண்ட் அட் த சேம் டைம் அந்த லாங்குவேஜ் மூலமா நம்ம கான்செப்டையும் தெரிஞ்சுக்கிறோம். இங்கிலீஷோடைய எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகுது. லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தடோடைய முக்கியமான கான்செப்டா இருக்குது.
சோ ஃபியூச்சர் டீச்சர்ஸ்க்கு, டீச்சர் ட்ரைனிங்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மெத்தடோடைய அவேர்னஸ இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் டீச்சிங் உடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தின நாலேஜ உங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது CLIL அப்ரோச்சஸ். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். சோ லாங்குவேஜ் அந்த சப்ஜெக்ட் பத்தின நாலேஜும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் இதை டூயல் மெத்தட் அப்படிங்கறதே நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். சோ சைமல்டேனியஸா ஸ்டூடெண்ட் லாங்குவேஜையும் கத்துக்கிறாங்க, அந்த லாங்குவேஜ் மூலியமா சப்ஜெக்ட் மேட்டர் பத்தின நாலேஜும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதனுடைய முக்கியமான எய்மே ஸ்பெசிபிக் கண்டென்ட்டை இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல டெலிவர் பண்றதுதான். சோ லேர்னர்ஸ் ஈஸியா அவங்களுடைய லேர்னிங்க அச்சீவ் பண்றாங்க. CLIL மெத்தடோடைய சில ரெக்கமெண்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஹியூமனிஸ்டிக், லெக்சிக்கல், கம்யூனிகேட்டிவ், கண்டென்ட் பேஸ்டு டீச்சிங். சோ லாங்குவேஜோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும், லாங்குவேஜ் மூலமா மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும், அண்ட் கண்டென்ட் பத்தின நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது CLIL உடைய பிரின்சிபல். லாங்குவேஜ் அப்படிங்கிறது மத்தவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் கத்துக்கிறோம். ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட நம்ம கத்துக்கும் போது அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்க்கு தேவையான வேர்ட்ஸ் தான் நம்ம லாங்குவேஜ் மூலமா கத்துக்கிறோம். ஸோ CLIL லெசன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் லெசன் அப்படிங்கிறது இல்லாம சப்ஜெக்ட் லெசனை ஃபாரின் லாங்குவேஜ் ஆர் செகண்ட் லாங்குவேஜ் மூலமா கத்துக்கிறது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கான்செப்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அந்த கான்செப்ட ரொம்ப சிம்பிளிஃபையான மீனிங்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு கத்து கொடுத்தோம்னா அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அங்க அவங்க மதர் டங் யூஸ் பண்றத ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. CLIL லெசன்ஸ் உடைய முக்கியமான 4 எலிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதுல 4 C's அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டென்ட். கண்டென்ட் அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர். சோ ஒரு சப்ஜெக்ட நம்ம கத்துக்க போறோம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலமா அந்த சப்ஜெக்ட கத்துக்கும் போது நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட் பத்தின நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது, அந்த சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்மளுக்கு வந்துருது. சோ ஒரு டிஃபைன்டு கரிக்குலம்ல இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஈஸியா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு CLIL மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்குது. செகண்ட் காம்பினேஷன், லேர்னிங் அண்ட் திங்கிங் ஸ்கில். கத்துக்கிறோம் அண்ட் அதே சமயம் நம்ம அதை யோசிக்கவும் செய்யறோம். சோ யோசிச்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான திறனை இந்த மெத்தட் ஆஃப் லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணுது. நெக்ஸ்ட் தேர்ட் கல்ச்சர். செகண்ட் லாங்குவேஜ் மூலமா ஒரு சப்ஜெக்ட கத்துக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குளோபல் சிட்டிசன்ஷிப் பத்தின ஒரு அவேர்னஸ் வருது. சோ தன்னை பத்தியும் மற்றவர்கள் பத்தின புரிதல் இது மூலமா கிடைக்குது. அண்ட் ஃபோர்த் சி கம்யூனிகேஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங்குவேஜையும் நம்ம கத்துக்கிறோம் அண்ட் அட் த சேம் டைம் அந்த லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் கத்துக்கிறோம். யூசிங் லாங்குவேஜ் டு லேர்ன். ஒரு சப்ஜெக்ட கத்துக்கிறதுக்காக அந்த லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்றோம், வைல் லேர்னிங் டு யூஸ் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையுமே கத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது CLIL உடைய ஆக்டிவிட்டிஸ். CLIL மெத்தடாலஜியோட சில அட்வான்டேஜஸ் எப்படி அதை டே டு டே டீச்சிங்ல லேர்னிங்ல நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். டெய்லி கிளாஸஸ்ல கிராமர் அண்ட் வெக்காபுலரிஸ டிஸ்கஸ் பண்றது மூலமா, டெய்லி ஆக்டிவிட்டிஸா கொடுக்கறது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் லாங்குவேஜோடைய ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபிலிம்ல யூஸ் பண்ற வெக்காபுலரிஸ்க்கு ப்ரிவியூ பண்றது அண்ட் வெக்காபுலரி ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒர்க் ஷீட்ஸ பண்ண வைக்கிறது. மூவில இருக்கிற சில செக்மெண்ட்ஸ் பிரிவுகளை மட்டும் எடுத்து வியூ பண்றது. வீடியோ கிளிப்ஸ பத்தின டிஸ்கஷனை டீச்சர்ஸ் கிரியேட் பண்றது. And discussions of the reading books, articles, journals, magazines, second languageல இருக்கிற books, articles இதை டிஸ்கஸ் பண்றது மூலமா நிறைய வெக்காபுலரிஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், லாங்குவேஜும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன இன்டர்வியூஸ் பார்க்க வைக்கிறது மூலமா கூட செகண்ட் லாங்குவேஜை டெவலப் பண்ணலாம். அண்ட் ஆர்டிகல்ஸ படிக்கிறதுக்கும் பிரசன்டேஷன்ஸ அவங்களே ப்ரிப்பேர் பண்றதுக்கும் டைம் அலாட் பண்றது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸோட ஆக்டிவிட்டிஸ கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் CLIL உடைய பெனிஃபிட்ஸ் என்ன? கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், லாங்குவேஜ் காம்பிடன்சி, லாங்குவேஜோடைய ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், அண்ட் ரொம்ப தைரியமா மோட்டிவேட்டோட அந்த லாங்குவேஜ அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கில், அறிவாற்றலும் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய டிஃபரெண்டான கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க இது மூலியமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க.
ஃபியூச்சர் ஸ்டடிஸ் அண்ட் ஒர்க்கிங் லைஃப் பத்தின ப்ரிப்பரேஷனும் இது மூலமா அவங்களுக்கு கிடைக்கும். லாங்குவேஜ் அண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் பத்தின கான்பிடன்ஸ் அவங்களுக்கு வரும். சோ இந்த மெத்தட்லயுமே பாத்தீங்கன்னா L2 அக்யூசிஷன், செகண்ட் லாங்குவேஜ் அக்யூசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலாவே அடாப்ட் ஆயிருக்குது. அண்ட் இந்த மெத்தட் மூலமா லாங்குவேஜ் யூஸ் பண்றதுல பிளெக்சிபிலிட்டி, டைனமிசம் அண்ட் வெர்சட்டிலிட்டி கிரியேட் ஆகுது. பிளெக்சிபிளா அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியுது. டைனமிக் அப்படின்னு சுறுசுறுப்பா அவங்களால லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண முடியுது. டிஃபரெண்டான சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கிறதுனால ஈஸியா அந்த கான்செப்ட் பத்தின வேர்ட்ஸையும் டே டு டே லைஃப்ல அவங்களால யூஸ் பண்ண முடியுது. இதோட இந்த டாபிக் உடைய எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.